அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி. இந்தியாவில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதில் குறிப்பிட்டு இப்போ சொல்ல வேண்டிய என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எல்பிஜி கேஸின் விலை உயர்வு. ரெட் கலரா? கிடையவே கிடையாது. ரெட் கலர் வந்து கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ப்ளூ கலருக்கு வச்சாங்க பாரு, சடனாக ஒரு ரேட்டு. ஒரு குறிப்பிட்ட ரேட்லேருந்து இப்போ வந்து 3000 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. 3000 4000 ரூபா ஒரு சிலிண்டர் ரேட்டு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இப்போ வந்து தட்டுப்பாடு இல்லவே இல்லை. இப்போ நியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் உரிமையாளர் தான் சொல்கிறாங்க, ஐயோ ஏங்க சிலிண்டரே இல்லைங்க, எப்படி சமைக்க முடியும்? சிலிண்டர் இல்லைன்னா எப்படி சமைக்க முடியும்? ஆஃபீஸே எலக்ட்ரிக் அடுப்புக்கு போகணும். எலக்ட்ரிக் அடுப்பு என்ன பண்ணணும்? கரண்ட் வேணும். கரண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? காசு கொடுக்கணும். ஒரு யூனிட் இப்போ எவ்வளோ ரேட்டு போகுது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஆக்சுவலாக இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ரெட் கலர் சிலிண்டர்ஸ்க்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது, தெளிவாக சொல்லிட்டாங்க. காரணம் ஏன்னா ப்ளூ கலருக்கு போக வேண்டிய எல்லா அந்த சலுகைகளும் அந்த ப்ரோபைன் பியூட்டன் எல்லாத்தையும் வந்து ரெட் கலரில் போட்டு அடைச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த கெமிக்கல் காம்போசிஷன் மாதிரி. ஏன்னா வீட்டில் தட்டுப்பாடு யார் வீட்லையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம் தான். ஆனால் இதோட தாக்கம் வந்து ப்ளூ கலர் சிலிண்டருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. இதனால் பல ஹோட்டல்கள் பல மெனு பொருட்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முக்கியமாக எல்லாருக்கும் பிடிச்ச பூரி, சோளா பூரி, அப்புறம் இந்த வறுக்கிற ஐட்டம் எல்லாமே. ஏன்னா வறுக்கிற ஐட்டத்துக்கு நிறைய கேஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது அதெல்லாம் கம்மியாகி அந்த பொருளாக இருக்காது. பல ஹோட்டல்கள் மூடிட்டாங்க. இதையும் தாண்டி இன்னொரு இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஈரான் போர். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர். இதுக்கெல்லாம் காரணம் முக்கியமாக யார்? ஒரு நபர் என்ன சொல்லணும்னா நம்ம ட்ரம்ப் மாமா தான். ஈரான் மேலே குண்டை போட்டு சம்பவம் பண்ணி விட்டார். சம்பவம் பண்ணி விட்டு காரணம் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, எங்களே அடிப்பீங்க, எங்கள் வீட்டு வழியாகவே உங்கள் சரக்கு எடுத்துகிட்டு போவீங்களா, போடுறாக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. அந்த கடற்பகுதியை வந்து மொத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். காரணம் அதோட தட்டுப்பாடு. அங்கே பண்ண அடித்த அடினால இப்போ நம்ம இந்தியாவுக்கு இங்கே பல பாதிப்புகள் இருக்குது. என்னதான் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் த பெஸ்ட். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்குறாங்க. பட் த திங் இஸ் தட் முடியாது. காரணம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான், 60 70 நாட்கள் மட்டும் சமாளிக்க முடியும். அதுக்கப்புறம் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த போர் முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அதனால் இப்போ எல்லோரும் இந்த கேஸ் ஸ்டவ், இந்த எலக்ட்ரிக் அடுப்பு, சில இடத்துல விறகெல்லாம் வச்சு சமைக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு வந்துட்டு ஆதி காலத்துக்கு நம்ம திரும்பி வந்துட்டோம். இப்போ கேஸ் சிலிண்டர் விலை அதிகத்தின் காரணமாக நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் அடுப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரிக் விளப்புக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிசிட்டி வேணும். எலக்ட்ரிசிட்டியோட ரேட்டு வானத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இது இன்னும் பேர்டன் ஆகும். ஸோ அதனால் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், யாராவது சமைக்க தெரியாதவங்க இப்போ கற்றுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சமைக்காதீங்க. காரணம் கேஸ் சிலிண்டரோட இது வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். அதையும் தாண்டி இப்போ ஹோட்டல் போகிறவங்க, ஹோட்டல் பிரியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பான விஷயமா இருக்கும். ஆனால் இதுதான் நிதர்சனம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ.